சிரியால மிகப்பெரிய ஒரு யுத்தம் 2014 இருந்து 2020 வரை யுனைடெட் கிங்டம் அவங்க நடத்தின விமான தாக்குதல் வழியாக மட்டும் இறந்த நபர்களுடைய எண்ணிக்கை 3000ஆக இருக்கும். ஆனால் யூகேல ஒரு மனிதன் கூட சிரியால யூகே படை வீரர்கள் ஒரு மனிதன் கூட இறக்கவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் கையாண்ட இந்த மாதிரியான அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேரில் தான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் வருது. ஸ்வாம் ட்ரோன்ஸ் பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விப்படாத டெக்னாலஜி எல்லாமே போன பதிவில் நம்ம பார்த்தோம். பார்க்காத நபர்கள் இந்த ஐ சிக்னலில் நம்ம அதை கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது. ஸோ ஸ்வாம் ட்ரோன்ஸை பற்றி நாம் அதிகமாக பேசணுமா, நம்முடைய மாணவர்கள் அதிகமாக பேசணுமா, நம்முடைய ஆசிரியர்கள் அதிகமாக பேசணுமா, இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மாணவர்களுக்கும் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கும் தான். மாணவர்கள் செமினார் அப்படி இல்லையா மெயின் ப்ராஜெக்ட் இது எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் இல்லாட்டி ஒவ்வொரு காலாண்டிலையும் செய்து வருகிறார்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான டாப்பிக்காக இந்த மாதிரியான டாபிக் மாற வேண்டும். ஒரு ட்ரோன் ஆளில்லா விமானத்தை எப்படி ஒரு ரிமோட் வழியாக உபயோகப்படுத்த முடியும், அப்படி உபயோகப்படுத்தும் அந்த ட்ரோன்ஸை எப்படி ஹேக் பண்ண முடியும், அப்படியே ஹேக் பண்ணாலும் பலவிதமான ட்ரோன்ஸை ஒன்றாக ஒரு சாஃப்ட்வேரில் ரன் பண்ண வைக்க முடியுமா, இந்த மாதிரி நம்முடைய திட்டங்களும் மாற வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்தில் இருக்கும் மனிதர்களுடைய மாணவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் கொஞ்சமாக உலகளாவிய பார்வைக்கு திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியான பதிவுகள் பதிவு செய்யப்படுகிறது. அதில் குறிப்பாக மாணவர்கள் நீங்கள் இதை தேடி பாருங்க, நீங்கள் இதை தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலும் நம்ம சின்ன சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி சொல்லி வருகிறோம். ஸோ தமிழ் பொக்கிஷத்தை பார்க்கும் நபர்கள் அந்த இஎம்பி வெப்பனாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த 5G, அதன் பிறகு இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான ட்ரோன்ஸ், இது எல்லாமே எதிர்காலத்துக்கு தேவையான தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ட்ரோன்ஸ் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது 2018 வந்த டெக்னாலஜி தான். 2018 ரஷ்யாவில் நடந்த அந்த 18 ட்ரோன்ஸ் ஒன்றாக வந்து தாக்குகிறது. அப்போதுதான் இந்த உலகத்திற்கு தெரிகிறது கூட்டமாக ட்ரோன்ஸை வைத்து அட்டாக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு நடந்த கொஞ்சம் விஷயங்களை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சீனாக்காரன் என்ன தெரியுமா செய்கிறான்? நான் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்ஸை ஒன்றாக பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 ட்ரோன்ஸை பறக்க வைக்கிறாங்க. வேர்ல்டு ரெக்கார்டாக மாறுது. அந்த வேர்ல்டு ரெக்கார்டை இன்டெல் நிறுவனம் தவிடு பொடியாக்கிறது. சீனா செய்தது ஏப்ரல் மாதம், இன்டெல் செய்வது ஜூலை மாதம். ஜூலை மாதம் 2018 ட்ரோன்ஸை ஒரே சாஃப்ட்வேர் வழியாக ரன் செய்கிறது இன்டெல். மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகிறது. ஸோ எங்களுக்கும் இந்த டெக்னாலஜி தெரியும் அப்படின்னு சொல்லி பல வகையான நாடுகள் அவங்களுடைய ட்ரோன்ஸை இறக்குமதி இல்லாட்டி உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சீனா ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்ஸை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய நினைவுக்கு இருக்கட்டும். குட்டி வகையான ட்ரோன்ஸ், போட்டோ எடுப்பதற்கான மட்டுமே ட்ரோன்ஸ், ஆயுதங்களுக்கான ட்ரோன்ஸ் இப்படின்னு சொல்லி பல வகையான ட்ரோன்ஸ். அப்படியே நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னா 1000 ட்ரோன்ஸை அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பல 1000 ட்ரோன்ஸ் உற்பத்தி செய்வதில் அல்ல பிரச்சனை. இதை எதிர்த்து நம்ம என்னென்ன செய்ய போறோம், இல்ல நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி இதைத்தான் அதிகமாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையை நம்ம பார்த்தோம். ஒன்று அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், இன்னொன்று அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள். இந்த இரண்டையும் UAS என்று அழைப்பார்கள். அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம், இந்த UAS இதை தவிடுபொடி ஆக்குவதற்காக எய்தர் அது ஒரு ஆர்ம்டு ட்ரோனாக இருக்கலாம், அதாவது ஆயுதம் ஏந்திய ஆளில்லா பறக்கும் விமானமாக இருக்கலாம், அப்படி இல்லையா சாதாரணமாக உளவுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸாக இருக்கலாம். இந்த இரண்டையும் கவுண்டர் பண்ணுறதுக்காகத்தான் CUAS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஏற்படுத்துகிறார்கள். கவுண்டர் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் என்பது தான். போன வருடம் 2018, 2019 இந்த வருடங்களை எடுத்துக்கொண்டால் வெறும் 10 வகையான யுக்திகள் மட்டுமே இருந்தது இந்த மாதிரியான பறக்கும் ட்ரோன்ஸை செயலிழக்க வைப்பதற்காக. ஆனால் 2019, 2020 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட 203 முறைகள் இருக்கின்றன இந்த பறக்கும் ஆளில்லா விமானங்களை கீழே கொண்டு வருவதற்காக, அப்படி இல்லையா பறக்கும் ஆளில்லா விமானங்களை எதிரி நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதற்காக 203 விதமான கவுண்டரை இப்போது நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். உலக நாடுகளுக்கும் இது தெரியும். சோ 203 கவுண்டர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. நிச்சயமா அங்க EMP வெப்பன் அப்படிங்கிறது இருக்கு.
இஎம்பி வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது டைரக்ட் எனர்ஜி வெப்பன். இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற டைரக்ட் எனர்ஜி வெப்பன், அதனுடைய ப்ராஜெக்ட், இதெல்லாம் நம்ம பெருசாக டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. சில விஷயங்கள் நாமும் மறைமுகமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது அது இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று லேசர், இன்னொன்று மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் வச்சுட்டு காலி போன்ற பலவிதமான வெப்பன்ஸை நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். லேசரை வச்சு நம்ம நிறைய வெப்பன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். DRDO செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு வகையான டைரக்ட் எனர்ஜி வெப்பனை வைத்து ட்ரோன்ஸை அழித்து விடலாம் என்று எல்லோருக்குமே தெரியும். அது மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா? ஏன்னா ஒரு இஎம்பி வெப்பனை அவ்வளோ சீக்கிரமா இந்த ட்ரோன்ஸுக்கு எதிராக செயல்படுத்த முடியுமா? அடுத்த கேள்வி. நேற்றைய காணொலியில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தது, ஒரு ஏவுகணைக்கு எதிராக இல்லாட்டி 5ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை விமானத்துக்கு எதிராக ஒரு ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியுமா? ஏன்னா ட்ரோன்ல இருக்கிறது குட்டி வகையான மோட்டார். அதே இது விமானம், ஏவுகணை அப்படின்னு சொல்லும்போது அது ஃபியூவல், ஒரு எரிபொருள் போற அளவுக்கான அந்த ஸ்பீட்ல ஒரு குட்டி மோட்டாரால போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். இதற்கு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது லோகஸ்ட் அப்படிங்கிறது தான். லோகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது லோகஸ்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஸ்வாமிங் டெக்னாலஜி தான். இந்த லோகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது விமானத்திலிருந்து, ஒரு போர் விமானமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ராக்கெட்டா கூட இருக்கலாம், அப்படி ஒரு விமானத்திலிருந்து ஒரு விதமான இயந்திரம் என்பது கீழே இறக்கப்படும். அந்த இயந்திரம் முழுவதுமாக இந்த மாதிரி குட்டி 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 ட்ரோன்ஸா இருக்கும். அந்த ட்ரோன்ஸ் ஒரு ஏவுகணை வருவதை ஒரு ரேடார் வழியாகவோ இல்லாட்டி சேட்டலைட் வழியாகவோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, 200-300 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஏவுகணை இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம இந்த மாதிரியான லோகஸ்டை கொண்டு இறக்குவோம். இந்த லோகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 1000 குட்டி குட்டி ட்ரோன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 குட்டி குட்டி ட்ரோன்ஸும் ரெடியா இருக்கும் அந்த ஏவுகணை வர்ற டைரக்ஷன்ல. அந்த ஏவுகணை வரும்போது இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அந்த ஏவுகணை மீது கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இது ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். இந்த மாதிரி லோகஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லோகஸ்ட் அப்படிங்கிறதுலயே பல வெர்ஷன்ஸ் என்பது இருக்கிறது. இன்னைக்கும் அமெரிக்க அரசாங்கம் இல்லாட்டி அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோன் இருக்கு. அது பிளாக் ஹார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹார்னட் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? வெறும் ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 16 கிராம். 3 A4 ஷீட் பேப்பர் உங்க பாக்கெட்ல மடிச்சு வச்சா எவ்வளவு இடத்தை பிடிக்குமோ அவ்வளவு இடத்தை தான் அது பிடிக்கும். அந்த அளவுக்கு குட்டியான ஒரு ட்ரோன்ஸ் எல்லா ராணுவ வீரர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய பிளே ஸ்டேஷன், அதை எப்படி ஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிற மெஷின் அந்த ராணுவ வீரனுடைய பாக்கெட்ல இருக்கும். அந்த பாக்கெட்ல இருந்து அவர் ஓபன் பண்ணார்னா, அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணார்னா 2 ட்ரோன்ஸ் இருக்கு. ஒரு ட்ரோன் எடுத்து பறக்க விடுறாரு. பறக்க விடுறது எந்த இடத்துல இருந்து தெரியுமா? பேட்டில் ஃபீல்ட். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிராளிகள் அங்கே நமக்கு எதிராக மிகப்பெரிய குண்டுகளை எல்லாம் வீச தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பீரங்கிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நிறைய ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. இங்க 3 ராணுவ வீரர்கள் தான் இருக்கும். இந்த 3 ராணுவ வீரர்களுடைய கையில் 6 ஹார்னட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஹார்னட்டை வச்சு எத்தனை எதிரிகள் இருக்காங்க, அவங்க என்னென்ன ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், எந்த மாதிரியான யுத்தத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும், யாரை முதலில் தாக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் அந்த 3 ராணுவ வீரர்களால் யுத்த களத்திற்கு நேரடியாக செல்லாமலே பார்க்க முடியும். இத பிளாக் ஹார்னட் அப்படின்னு சொல்றாங்க. 2013 இருந்து இந்த பிளாக் ஹார்னட் என்பது அமெரிக்காவினுடைய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு உபகரணமாக, ஒரு இயந்திரமாக இருக்கிறது. இதே மாதிரி சொல்றதுக்கு நிறைய விதமான ட்ரோன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இன்றியமையாதது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 2018 இருந்து நாமும் நிறைய விதமான ஸ்டடிஸ் எல்லாமே நடத்தி வருகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல இந்தியாவின் சார்பாக அன்மேன்ட் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது 3 புரோட்டோடைப் ஆல்ரெடி எல்லாமே தயார். சரி, இப்படி எல்லாமே தயார்னு சொல்லிட்டு இருக்கு. இதை அழிப்பதற்கான வாய்ப்புகள் அந்த லோகஸ்ட் மாதிரி வேற ஏதாவது, இந்த லோகஸ்டை அழிப்பதற்கோ இல்லாட்டி வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, இஎம்பி வெப்பனை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இஎம்பி ஷீல்டு போட்டு இப்ப நிறைய ட்ரோன்ஸ் இறக்குறாங்க. ஸோ இஎம்பி ஷீல்டை உடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மறுபடியும் அதிநவீன டெக்னாலஜி தேவைப்படுகிறது. இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்ரோன் இருப்பதை முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியும்? சவுத் கொரியா என்ன சொல்றாங்க? சீனாவினுடைய ட்ரோன்ஸை எங்களால் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அதற்காக நாங்கள் செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை 2020வது வருடம் வெளியிடுகிறார்கள். எந்த மாதிரியான சேட்டலைட்டை நீங்க விண்ணில் செலுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற சேட்டலைட், SAR வகை சேட்டலைட். நானும் போய் தேடி பார்த்தேன். ஏன்னா இந்த ஆர்டிகல் 2020 வெளியில வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய சேட்டலைட் நம்ம விண்ணில் செலுத்தி இருக்கிறோமே, அப்போ எந்த பெயரில் இந்த மாதிரியான சேட்டலைட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பூமியை கண்காணிப்பதற்காக, மிலிட்டரி ஆபரேஷனுக்காக இப்படி பல சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறோம் அல்லவா. கடைசியா நம்முடைய சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது ரிசாட் 2B, ரிசாட் 2B1 இந்த மாதிரியான சேட்டலைட் எல்லாமே இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் வழியாக இயங்குகிறதாம். இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லும்போது நிலப்பரப்பிலிருந்து,
பூமியினுடைய நிலப்பரப்பிலிருந்து 500-400 கிலோமீட்டருக்கு அப்பால் ஏதாவது பொருள் பறக்கிறதா, அவ்வளோ உயரத்தில் ஏதாவது பொருள் பறக்கிறதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பூமியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு ஏதாவது பொருள் பறக்கிறது என்றால் அது நம்முடைய சேட்டலைட்டுக்கு தெரியும். இதே மாதிரி எதிரி நாட்டு சேட்டலைட்டும் நிறைய இருக்கு. சவுத் கொரியாவும் அவங்களுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள். ஸோ இந்த SAR ரக ரேடார் வழியாக நம்மால் இதை உறுதிப்படுத்த முடியும். எத்தனை ட்ரோன்ஸ் வருது, ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சாஃப்ட்வேர் என்ன, அதனுடைய ரேடியோ சிக்னல்ஸ் எங்கிருந்து இந்த ரிமோட் வழியாக இதை இயக்குகிறார்கள், அந்த ரிமோட் சிக்னல்ஸை எப்படி பிரேக் பண்ண முடியும், இந்த மாதிரியான டெக்னாலஜி நிறையவே இப்போது உயர்ந்து நிற்கிறது, வளர்ந்து நிற்கிறது. ஸோ இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அடுத்த கட்ட வார்ஃபேர் ஒரு புது வகையான யுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை யுத்தம் செய்வதற்காக மனிதர்கள் தேவை கிடையாது, கேமர்ஸ் போதும் அப்படின்னு சொல்றாங்க. பப்ஜி விளையாடுறவங்களை வச்சு ஒரு போரையே நடத்தி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில வல்லுநர்கள். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரோன் ஏவப்படுகிறது, அந்த ட்ரோனுடைய சிக்னல் பப்ஜி மாதிரியான ஒரு கேம் கன்சோல் ஒரு பிளே ஸ்டேஷன் முன்னாடி கொடுக்கப்படுகிறது. வீரர்கள் பிளே ஸ்டேஷன்ல விளையாடுற மாதிரியே விளையாடலாம். எந்தெந்த இடத்துல எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத இந்த ட்ரோன்ஸ் அதனுடைய கேமரா வழியாக கண்காணித்து சொல்கிறது. சேட்டலைட் இந்தந்த இடத்துல இவ்வளவு வெப்பமாக இருக்கிறது, வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஒரு மனிதனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜை தாராங்க. அந்த இமேஜை வச்சுட்டு எதிரி நாட்டவர்களை கச்சிதமாக இந்த ட்ரோன் வழியாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரோனினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் மிக முக்கியமான ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா யுத்தங்களும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முடித்து வைக்கப்படும், சமாதான உடன்படிக்கை என்பது ஏற்படுத்தப்படும். ஆனால் ட்ரோன் யுத்தம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் நிற்க முடியாத, நிப்பாட்ட முடியாத யுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இருக்கு. ஒரு நாட்டில் ஒரு எல்லை பகுதியில் சில ராணுவ வீரர்கள் வந்து போராடுகிறார்கள். 50 ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாடு உடன்படும். ஆனால் அதே நேரத்தில் வெறும் இயந்திரங்கள் மட்டும்தான் அடியாகிட்டு இருக்கு, இயந்திரங்களிலிருந்து வர வெடிகுண்டுகள் தான் வீசப்படுகின்றன அப்படின்னா அது எவர் எண்டிங் வாராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இதனால் என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகள் இதற்காக தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நாடு எந்தெந்த ட்ரோன்ஸை வைத்திருக்கிறது, வார்ஃபேர்ல நீங்க எந்த மாதிரியான ட்ரோன்ஸை ஏற்படுத்துவீர்கள், கொண்டு வருவீர்கள், இதற்கு தகுந்தது போல தான் இந்த யுத்தம் என்பது அமைக்க வேண்டும், இந்த யுத்தத்தை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்லலாம் இந்த ராஜாக்கள் காலத்துலாம் ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது முதுகுக்கு பின்னால குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான சட்ட திட்டங்கள் யுத்தத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கான சட்டத்தை வகுத்து விட்டாய், ஒரு நாட்டுக்கான சட்டத்தை வகுத்து விட்டாய், தீவிரவாதிகளுடைய அந்த சட்டம் என்ன செய்யும், தீவிரவாதிகள் எவ்வளவு வேணாலும் செய்வாங்களே, ஸோ இந்த சட்டம்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலும் இந்த டிபேட் அப்படிங்கிறது முடிவு பெறாமலேயே சென்று விட்டன. இந்த நேரத்தில் தீவிரவாதிகள் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல சில மக்கள்கள், சில போராளிகள் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள எந்த ராணுவ வீரரும் நேரடியாக அட்டாக் பண்ணாம இன்டைரக்டா ட்ரோன்ஸ் வழியாகலாம் அட்டாக் பண்றாங்கன்னா தீவிரவாதிகளுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், இல்ல அந்த போராளிகளுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? நம்மை வந்து அழித்து விடுகிறார்கள், நம்ம வேற மாதிரியான யுத்தத்திற்கு செல்ல வேண்டும், இந்த இடத்துல வேண்டாம், மக்கள் அதிக அளவு இருக்கிற இடத்துல குண்டு வீசிடலாம். ஸோ அவனுடைய எண்ண ஓட்டத்தையும் இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வேறு விதமாக மாற்றும். இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது என்டையர் உலகத்தை, வரப்போகும் உலகத்தை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு கொண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய பேட்டன்ட் 10-180-309, ஜஸ்ட் கூகுளை போய் சர்ச் பண்ணி பாருங்க. 10-180-309 இந்த பேட்டன்ட் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கியில சின்னதா வேறொரு பேலோடு என்பது சேர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் துப்பாக்கி சுடப்படும் போது EMP பல்ஸ், அந்த மைக்ரோவேவினுடைய பல்ஸ் என்பது எதிரொலிக்கிறது. இதன் காரணமாக துப்பாக்கிகள் சுடும்போது துப்பாக்கியை சுற்றியிருக்கும் பகுதிகளில் ட்ரோன்ஸ் இருந்தது என்றால் அந்த ட்ரோன்ஸை செயலிழக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பேட்டன்ட் எடுத்து வச்சிருக்காங்க அமெரிக்கா. இந்த ட்ரோன்ஸை அழிக்க வந்த ஆன்டி ட்ரோன்ஸ் சிஸ்டம், அதன் பிறகு நிறைய நிறுவனங்கள் இந்த ட்ரோன்ஸை ஆயுதங்கள் இல்லாமல் எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதற்காக ஸ்கைவால் 100 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்றாங்க. ஸ்கைவால் 100 அப்படின்னு சொல்லும்போது 1 கிலோமீட்டருக்கு தூரமா ஒரு ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்குன்னா இங்கிருந்து ஒரு குண்டு என்பது வீசப்படும். அந்த குண்டு கரெக்டா அந்த ட்ரோன்ஸுக்கு ஒரு 100-200 மீட்டருக்கு முன்பாக வெடித்து சிதறி ஒரு நெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் விரிவடைந்து அந்த ட்ரோன்ஸை அப்படியே அழுத்தும். அதன் காரணமாக அந்த ட்ரோன்ஸால் பறக்க முடியாது, கீழே விழும். இது ஸ்கைவால் 100. அதன் பிறகு ஸ்கைவால் 200, 300 அப்படின்னு சொல்லி வேறு வகையான ப்ராஜெக்ட்ஸ் என்பதும் இப்போது கரண்ட்லி ரன்னிங் ஆயிட்டு தான் இருக்கு. அடுத்ததா ஒரு பிரெஞ்சு நிறுவனமான டிபார்ட்மெண்ட் 13 கண்டுபிடித்திருக்கும் மெஸ்மர் அப்படிங்கிற வேறொரு ப்ராஜெக்ட். இது எல்லாமே ட்ரோன்ஸை அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான். கடைசியா நாம வேற ஒன்று பார்க்க வேண்டியது சாம்ப் அப்படிங்கிறது தான்.
கவுண்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஹை பவர் அட்வான்ஸ்ட் மிசைல் ப்ராஜெக்ட். இந்த சாம்ப் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலும் இப்போது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக ட்ரோன்ஸ் கிடையாது, அவங்க அப்ப ஹெலிகாப்டர் வந்தால் கூட நம்மளால் தவிடுபொடியாக்க முடியும். பலவிதமான டெக்னாலஜி நம்ம பார்த்தோம். இந்த டெக்னாலஜிலாம் இந்தியாவில் இல்லையா என்று கேட்டால் இந்தியாவில் நாம் பார்த்த அனைத்து டெக்னாலஜியும் இருக்கு. டைரக்ட் எனர்ஜி வெப்பன், இந்த சாம்ப் அப்படிங்கிறது, லோகஸ்ட் அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்தியாவில் புரோட்டோடைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1-2 வருடங்களில் இது எல்லாம் நம்முடைய இராணுவத்திற்கு பலமாக மாறும். ஸோ இளைஞர்கள் நீங்க இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நம்ம சொன்ன ஸ்வாம் ட்ரோன்ஸ், அதனுடைய சாஃப்ட்வேர்ஸ், அதை ஒருங்கிணைப்பது எப்படி, இந்த மாதிரியான தேடுதல்கள் நம்மில் புதிதாக பிறக்கட்டும். அதற்கு அடித்தளமாக இந்த ஒரு பதிவு இருக்கட்டும். மேலும் இது போல இன்னும் பல தகவல்களுடன் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.